வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சனி, சந்திரன் சேர்ந்திருந்தா எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. சரி, சனி, சந்திரன் இயல்பாக இத புணர்ப்பு தோஷம், புணர்ப்பு யோகம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. யாருக்கு புணர்ப்பு தோஷம்? யாருக்கு புணர்ப்பு யோகம்? எந்த பலன்களுமே எந்த அமைப்புகளை நீங்க ஜோதிடத்துல எடுத்தீங்கனாலும் முதல்ல லக்னம் லக்னாதிபதிக்கு நின்றுங்க. ஓகேங்களா? இங்க நம்மளோட அடுத்த ஒரு 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 சீரீஸ் மாதிரி நம்ம தொடங்கக்கூடிய ஒரு விஷயம், எப்படி கடந்த காலத்துல அந்த திருமண பொருத்தம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் அழுத்தி பேசணுமோ, இப்பொழுது லக்னம் லக்னாதிபதியை அழுத்தி பேச வேண்டிய ஒரு சின்ன ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் அதனை அனுபவிக்கக்கூடிய பாவகம் லக்ன ஆதிபத்தியம்னு சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதிங்க. லக்ன ஆதிபத்தியம், 2ஆம் ஆதிபத்தியம், 3ஆம் ஆதிபத்தியம், 4ஆம் ஆதிபத்தியம் மாதிரி லக்ன ஆதிபத்தியம் லக்னாதிபதி, 5ஆம் ஆதிபத்தியம் 5ஆம் அதிபதி, 8ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் அதிபதி, 6ஆம் ஆதிபத்தியம் 6ஆம் அதிபதி, 11ஆம் ஆதிபத்தியம் லாபாதிபதி, 12ஆம் ஆதிபத்தியம் விரையாதிபதி. இதனோட அடிப்படையில லக்ன பாவகம் அப்படின்னு வரும்பொழுது லக்னாதிபதி, லக்னத்தின் அதிபதி. ஓகேங்களா? அப்ப இந்த லக்ன அதிபதி, லக்ன பாவகத்தின் அதிபதி என்னத்தை செய்யறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்றத வச்சுதாங்க அடுத்து எல்லா விதமான பலன்களும். நீங்க யோக தசையில சூப்பரான தசையில இருங்க, லக்னாதிபதி உயிரோட இருக்கிறாரா, லக்னாதிபதி மயக்கத்துல இருக்கிறாரா, லக்னாதிபதி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்கிறாரா, லக்னாதிபதி வயசாயிட்டாரா, அதனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள். இதனோட இந்த அமைப்புகள்ல தான் நீங்க லக்னாதிபதியுடைய குவாலிட்டியை எடுக்கணும். ஓகே, இதுல இந்த புணர்ப்பு யோகம், புணர்ப்பு தோஷம், சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு புணர்ப்பு யோகம் அப்படின்னு வரும். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். யோகம் எனப்படுவது அதிர்ஷ்டமோ நல்லதோ சிறப்போ கிடையாது. யோகம் என்றால் இணைவு. ஓகேங்களா? யோகமோ தோஷமோ அப்படின்னு நம்ம தான் பிற்பகுதியில அந்த யோகம் அப்படின்றத அதிர்ஷ்டம்னா அப்படின்னு மாத்திக்கணும். அன்னைக்கு கூட வாஸ்து பத்தி ஒருத்தவங்க கேட்டாங்க. வாஸ்து என்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்றேன். வாஸ்து என்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. எங்க காத்து வரணும், எங்க போகணும், எங்க தண்ணி இருக்கணும், எங்க டாய்லெட் இருக்கணும். அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யோகத்தை அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிட்ட கதை தான். யோகம் எனப்படுவது இணைவு, சேர்க்கை அப்படின்னு வரும். சரி, இந்த புணர்ப்பு தோஷம், புணர்ப்பு தோஷம்னா என்ன, புணர்ப்பு யோகம்னா என்னது? சந்திரனும் சனியும் சேர்வது. யாருக்கு இந்த அமைப்புகள் நல்லது பண்ணும்? சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு, ரிஷப துலாமுக்கு, மிதுன கன்னிக்கு, மகர கும்ப லக்னங்களுக்கு சனி சந்திரன் தொடர்பு மிகப்பெரிய நல்ல பலன்களை தன்னுடைய சனி தசையில பண்ணுங்க. சந்திர தசை அவுட்டா இருக்கும். ஓகேங்களா? இது லக்னம் லக்னாதிபதியின் அமைப்புக்கு ஏற்ப. அதே மாதிரி குரு அணி டீம்னு சொல்லப்படக்கூடிய தனுசு மீன லக்னக்காரங்களாக இருக்கட்டும், மேஷ விருச்சகக்காரங்களாக இருக்கட்டும், கடக சிம்மக்காரங்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷ அமைப்பு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஏன் பின்னடைவை கொடுக்கும்? ஒளி கிரகங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற கேட்டகரியில இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு சந்திரன் ஒரு அளவுக்கு கெடுதல்களை பண்றவரா வருவார். பெரிய அளவுக்கு நல்லது பண்ண மாட்டாரு. அந்த இடத்துல அவர் கெட்டு சனியை சுப வலிமைப்படுத்தும் பொழுது சனி சந்திரன் காரக வழியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், லிக்விட், குடிக்க கூடாத லிக்விட் அமைப்புகள்ல கெமிக்கல்ஸா இருக்கும், பெட்ரோலா இருக்கும், டீசலா இருக்கும், லூப்ரிகனா இருக்கும், இன்ஜின் ஆயிலா இருக்கும், லிக்கர் பியரா இருக்கும், ஃப்ளோ கிளீனரா இருக்கும். இது மாதிரி வாட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்ல, ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, நிலத்துக்கு அடியில கடல் சம்பந்தப்படுற, நேவி சம்பந்தப்படுற அமைப்புகள்ல இருக்க மாதிரியான இது தண்ணீர், அது குடிக்க முடியாத தண்ணீர் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல மிகப்பெரிய லாபத்தை லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இதே லக்னாதிபதியே சந்திரனா இருக்கிறாரு, அவரு போய் சனியோட சேர்ந்துட்டாரு, மிகப்பெரிய குழப்பவாதி, சும்மாவே குழம்புவீங்க. சந்திர தசையில சந்திரனோட ராகு கொஞ்சம் நெருக்கமா யோசிச்சா மனம் கெடுது. எந்தெந்த வகையிலலாம் நம்ம எடுக்கிறோம் பாருங்க. காரகம் ஆதிபத்தியம், காரகம் ஆதிபத்தியம். அந்த சந்திரனின் காரகம் சனியால கெடுது. நல்ல குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர் சனி சேரும்போது கெமிக்கலா மாறுது, லிக்கரா மாறுது, பியரா மாறுது, ஃப்ளோ கிளீனரா மாறுது. இந்த மாதிரி பெட்ரோலா டீசலா லிக்விட் தாங்க, ஆனால் குடிக்க முடியாதுங்க. இது மாதிரியான அமைப்புகளாக மாறக்கூடிய அமைப்புல வருது. அப்போ லக்னாதிபதி சூரியன், சந்திரன், குரு, செவ்வாயாக கொண்டவர்களுக்கு இது நல்ல பலனை செய்யாதுங்க. ஒரு அதீத சுபத்தன்மையில இருக்கும் பொழுது இதனுடைய காரக வழியில லாபம் இருக்கும். ஆனா லக்னாதிபதியாக வரும் பொழுது இந்த இடத்துல சந்திரன் கெடுவது அவ்வளவு பெரிய சிறப்பு கிடையாது. அதே நேரத்துல சுக்கிரன் அணி டீமுக்கு இது மிகப்பெரிய யோக நல்ல பலனை செய்யும். லக்ன யோகாதிபதியான சனி சந்திரன் சேர்றது தானே இந்த புணர்ப்பு அமைப்பு. இந்த சனி கடுமையான சுபத்தன்மையில வந்துடுறாரு. சும்மாவே சனி ஒரு மாதிரியான அழுக்கு, கருப்பு, கருமை, ஒரு மாதிரியான இயல்பான அமைப்பு.
சந்திரனோட சேரும்பொழுது தண்ணீரை கருமைப்படுத்துறது, பெட்ரோல் டீசல் மாதிரியான குடிக்க கூடாத திரவ அமைப்புகள்ல அந்த ஜாதகரின் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ற மாதிரியான சனி திசையில மிகப்பெரிய உயரத்தை கொண்டுட்டு போவாருங்க. ஓகேங்களா? புணர்ப்பு யோகம் புணர்ப்பு தோஷம் என்பது இதனோட அடிப்படையில சனி சந்திரன் சேர்றது. இதுல விதிவிலக்கா சந்திரன் அமாவாசை சந்திரனா இருக்காருன்னு வைங்க, சந்திரனும் கேட்டாரு சனியும் கேட்டாருன்ற அமைப்புல சனி தசை படு பாதாளத்துல கொண்டு உங்களை தள்ளிடும். இந்த இடத்துல ஒளியான சந்திரன் தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒளி இழந்த சந்திரனோட சனி சேர்ந்தாரு அப்படின்னா சனி தசையும் சந்திர தசையும் மிகப்பெரிய மன போராட்டம் மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இதனை இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புல இருந்தவங்க கிட்ட செக் பண்ணி பாருங்க. சந்திரன் எப்பொழுதும் சூரிய சந்திரர்கள் ஒளியான அமைப்புகள்ல இருக்கணும். ஒளி இழக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த லக்னக்காரர்களாக இல்லாத பட்சத்துல அந்த ஒளி இழப்பு பரவாயில்லை, ஆனாலும் ராசி கெடும் மனம் கெடும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் வரும். விதிவிலக்காக குருவின் பார்வைகள் ஒரு மாதிரியான இருக்கும். சுக்கிரன்னா கூட தான் சேர முடியும் ஒரு மாதிரில ஒளி இழந்த நிலையில. அப்ப இந்த அமைப்புகள்ல குருவின் பார்வை நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.